அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் செய்த மகத்தான கிருபைக்காய் தேவனை ஸ்தோத்தரித்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தேவ செய்தி நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கொண்டே வருகிறது. நாம் தேவனுக்குள் வாழ்கிற காலங்கள் நம்மை எந்த அளவு தேவனுக்குள் பலப்படுகிற ஒரு அனுபவத்தை நமக்கு கட்டளையிடுகிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். வேதாகமத்தில் நாம் பேசுவது எதுவோ அதை செய்ய வேண்டும், நாம் செய்வதைத்தான் பேச வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது: தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாகி இருக்கிறது என்று சொல்லுகிறார். நாம் பேச்சினால் தேவனுடைய ராஜ்யத்தை மீட்டுக்கொள்ள முடியாது. நாம் எதை பேசினோமோ அதை கிரியைகளில் காண்பித்தால் மட்டுமே நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சேர முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது: என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று சொல்லுகிறார். நாம் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, நாம் கிரியையினாலும் அன்பு கூற கடவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கிரியை எவ்வளவு பெரிய முக்கியம் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று இங்கு யாக்கோபு சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் திருவசனத்தை கேட்கிற பிள்ளைகளாய் மட்டுமல்ல, அதை செய்கையில் நடப்பித்து காண்பிக்கிற பிள்ளைகளாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லுகிறார், ரோமர் 2வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் ஆக்கப்படுவது இல்லை, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்று இங்கு ரோமர் 2வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ சித்தத்தின்படி நடக்க வேண்டும், அவருடைய மகத்தான ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்புகிற நம் விருப்பத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் கேட்டால் மட்டும் போதாது, அந்த வார்த்தையின்படி நடப்பித்து காண்பிக்க வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார்: அப்படி ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு எவ்வளவு வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் தேவ சத்தியங்களை நாம் நமக்கு பிரயோஜனப்படும்படி நம்முடைய வாழ்க்கையில் அபியாசித்து காண்பிக்க வேண்டும்.
அந்த அபியாசம் நம்முடைய நாட்களில் நமக்குள்ளாக அதிகமாக இருக்க வேண்டும். வெறும் கை முழம் போடாது என்று தமிழிலே ஒரு கூற்றுச்சொல் இருக்கிறது. இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் அவருடைய முழுமையான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று விரும்பினால், அவருக்குள்ளாக ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று விரும்பினால், தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்து அதை செய்முறையில் காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனையோ பேர் நாங்கள் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிற ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்றிருந்தாலும், அந்த விசுவாசத்தின் குணம் அவர்களை எந்த அளவு தேவனுக்குள் மேம்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்பினால் நாம் உலகத்தை பகைக்க வேண்டும். யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்கிற விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். அன்பு பிள்ளைகளே, உலக சிநேகம் நம்மை தேவ சமூகத்தில் நம்மை பகைவர்களாக மாற்றும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 73வது சங்கீதத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், அங்கு அவர் சொல்லுகிறார், 73வது சங்கீதம் 27வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர் என்று சொல்லுகிறார். தேவனை விட்டு விலகுகிற பிள்ளைகள் தங்களுடைய காணி ஆட்சியை அவர்கள் கண்டுகொள்ள முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை நாம் எப்படி தேவனோடு ஒப்பிட்டு பார்ப்பது என்றால், அங்கு வைராக்கியம் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு என்று சொல்லுகிறார். நாம் வைராக்கியத்தோடு விரோதத்தோடு வாழ்கிற வாழ்க்கை நாம் வாழ்கிற மக்கள் மத்தியிலே நமக்கு கலகத்தையும் துர்ச்செய்கைகளையும் உண்டு பண்ணும் என்று அங்கு யாக்கோபு 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. மேலும் நம்முடைய வாழ்க்கை, சகோதரரே, ஒருவருக்கொரு விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றம் சாட்டுகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறவனா? நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய் என்று யாக்கோபு 4:11 சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவம் நம்மை தேவனிடத்தில் எப்படி ஈர்க்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 23வது அதிகாரம் யாக்கோபு 2:24 சொல்லுகிறது, ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியையினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. மனிதன் நியாயப்பிரமாணத்தினால் மட்டுமல்ல கிரியையினாலும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நியாயப்பிரமாணத்தை அண்டி ஜீவிக்கிற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை காணப்படும் என்றால், அதை கிரியைகளின் மூலமாக செய்து காண்பிக்கிற பிள்ளைகளாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த சத்தியம்
உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி என்று ஒருவன் சொன்னால் அதை எப்படி காண்பிக்க முடியும்? கிரியையினால் தானே முடியும். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே இருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 4:20 நாம் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே நாம் எவ்வளவு தேவனுக்கு சாட்சியாக இருக்க வேண்டுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சாட்சியாக இருந்து தேவ பிரமாணத்திற்கு ஏற்ற சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் கிரியைகளினால் செய்து காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அந்த கிரியை இல்லாத ஒரு குணத்தை பெற்றிருப்போம் என்றால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சி, ஆண்டவரே எங்களுக்கு கிரியுள்ள வாழ்க்கையை காண்பியும், எங்களுக்கு அந்த சத்தியத்தை எங்கள் படி நடப்பதற்கு எங்களுக்கு நீர் போதித்தருளும் என்று சொல்லி ஜெபிப்போமா? மகா உன்னதங்களில் வீட்டிலிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் கூட பலத்த தருகம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து நாங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக காணப்பட எங்களுக்கு பலத்தை தாரும். ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தில் கேட்ட அந்த சத்திய வார்த்தைகள் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் ஒரு பெரிய கிரியை உண்டு பண்ணி நீர் வருகின்ற நாளிலே உமக்கு சாட்சியுள்ள ஒரு குடும்பமாக எங்களை உருவாக்க இன்றைக்கு நீர் எங்களோடு பேசின வசனம் எங்களுக்கு சாட்சியாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் அனைவரும் அந்த விசுவாசத்தின்படியே நடந்து உண்மையிலே பலன் கொள்ளுகிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும். இது எங்களுக்கு நல்வழியை உருவாக்கி கெட்ட சிந்தைகளில் உலகத்தின் மீது ஆசையற்ற ஒரு பிள்ளைகளாக எங்களை உருவாக்குவதற்கு நல்ல பலன் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய கிருபை இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வசனங்கள் நம்மை ஆவிக்குரிய வழியில் வழி நடத்தும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். தொடர்ந்து நாம் மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.